சென்னை பெரம்பூரில் சூட்கேஸில் கை கால் தலை இல்லாத உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் ராபிடோ ஓட்டுநர் மூலம் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பெரம்பூர் ரயில் நிலையத்துல கடந்த 5ஆம் தேதி அன்று ஒரு சூட்கேஸ்ல தலையில்லாத ஆண் சடலம் ஒன்று கைப்பற்றப்பட்டது. இந்த விவகாரத்துல தனிப்படைகள் அவரது மனைவி மற்றும் ஒரு ஆண் நண்பரை கைது செய்தார்கள். தன்னை ஏமாற்றி பல பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தியதால கணவரை மனைவி ஏற்றி கொண்டதாக வாக்குமூலம் அளித்திருந்தார். இந்த விவகாரத்துல தற்போது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஓட்டேரி காவல்துறையினருக்கு ரயில்வே போலீசார் மாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற போது அந்த ரயில் நிலையத்துல எந்த விதமான சிசிடிவி காட்சியும் இல்லாதனால முன்னேற்றம் இல்லாம இருந்த நிலையில தான் போலீசார் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஆய்வு செய்த போது ஆட்டோக்கள் மற்றும் கார்களை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காரு. அப்போது ஒரு டிரைவர் ரேபிட்டோ டிரைவர் மூலியமாக இந்த கொலையாளிகள் சிக்கியதாகவும், ரேபிட்டோ புக் செய்து சூட்கேஸில் வைத்து அந்த உடலை எடுத்து பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ரயில்ல வைத்து விட்டு செல்லலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருப்பதும், ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததும் அந்த நேரத்தில் ரயில் வெகு தூர ரயில்கள் இல்லாத காரணத்தினால பெரம்பூர் நடைமேடையில அவர்கள் வைத்து விட்டு சென்றதும் தெரிய வந்திருக்குது. அந்த ரேபிட்டோ ஓட்டுநர் கொடுத்த தகவலின் பேரில் செல்போன் புக் செய்த அந்த செல்போன் எண்ணை வைத்து அந்த பெண்ணையும் ரஹிமா என்ற பெண்ணையும் அதே போல ஆண் நபரான அஸ்ரப் அலி என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சூட்கேஸில் இருந்த ஒரு பிளாஸ்டிக் கவரம் இந்த துப்பு தொலைப்பதற்கு உதவியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில பெரம்பூர் ரயில்வே போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து அதனை ஓட்டேரி காவல்துறையினருக்கு மாற்றியிருக்கிறார்கள். தற்போது போலீசார் அந்த மற்ற பாகங்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தலைப்பகுதி செங்கல்பட்டு உள்ள ஒரு ஏரியிலும் அதே போல தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு கால்வாயில கை கால்கள் மற்றும் மற்ற அந்தரங்கள் உறுப்பு உள்ளிட்ட வீசி சென்றதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஓட்டேரி போலீசார் மற்றும் தனிப்படை போலீசாரும் அவற்றை தேடி வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் விஓ உள்ளிட்ட அதிகாரிகள் முன்பிலாக அதனை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். அதன் பின்பாக அவர்களை சட்டப்படி கைது நடவடிக்கை காட்டி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய பணியில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேபிட்டோ ஓட்டுநர் கொடுத்த தகவலின் பேரில் அவர்கள் சிக்கியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை வழக்காக பதிவு செய்து தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.